வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. லாஸ்ட் வீடியோலயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ல வந்த மேக்ஸிமம் சம்பவங்கள பேசிட்டோம். அதனால ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். இன்னைக்கு எபிசோட்ல சொல்லணும்னா, அதிகமா கல்லு வச்சிருக்கிறாங்க. யாரு? இந்த பிங்க் டீமு. பிங்க் டீம்ல இருக்கிறது அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி. இதுல ஒருத்தர் நாடானா கடிக்கிறாங்க. ஒருத்தங்க நாடானா அடிபடாமே நடிக்கிறாங்க. அவன் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் என்னடான்னா ஃப்ராடுத்தனம் பண்றான். இப்போ இவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே கல் இருக்குது. எப்படி? இவங்களுக்கு ஒரு டீம் வந்து ஹெல்ப் பண்ண வந்தது, ரெட் டீம். அந்த டீமில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? விஷால், அருண், சவுண்டு. அவங்க கிட்ட எத்தனை கல் இருக்கு? 6 கல். இது ஜெஃப்ரி டீம் சேர்த்த கல் இல்லை. இந்த டீம் வந்துட்டு இங்கிருந்து பொறுக்கி பொறுக்கி அந்த பக்கம் போட்டு அடியாள் வேலை பார்த்துருக்குறாங்க. இல்லை, அலைன்ஸில் வந்தால் கொஞ்சமாவது இருக்கணும்ல. இப்போ இந்த பக்கம் பாருங்க, ஜாக்லின் மூத்து டீம் வந்து அலைன்ஸ் போட்டாங்க, ப்ளூ அண்டு எல்லோ டீம். இப்போ இதில் 50க்கு மேலே கல் இருக்குது, 52 53 நினைக்கிறேன் முத்துக்குமரன் டீமில். இங்கே ஒரு 73 இருக்குது ஜாக்லின் டீம் கிட்ட. இது எப்படி இருக்குது? ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்காக விளையாடி இருக்கிறாங்க. இதில் சௌந்தர்யா தான் நடிப்பாங்க. வழக்கமாக என்ன டாஸ்க்னால ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு ஊ அப்படின்ட்டு இருப்பாங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. இதில் நான் சம்மந்தமே இல்லாமல் விஷால் ஆட ஆரம்பிச்சிட்டான். டேய், இது சௌந்தர்யா பண்ண வேண்டிய பர்ஃபார்மன்ஸ்ரா, நீ ஏன்டா பண்ணுற அப்படின்னு தான் கேட்க தோணுது. கூட பார்த்தீங்கன்னா டப்பா, அவரும் ஒரு பர்ஃபார்மன்ஸு. சௌந்தர்யா, இந்த 3 பேரும் பண்ணாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை. ஏன்னா முதல் நாள் வந்து ராணவ் இருக்கும்போது மஞ்சரி தனியாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு எல்லாரும் பாஞ்சு போய் அட்டாக் பண்ணாங்க. அதில் ஜாக்லின் டீம், அருண், இந்த பக்கம் ஜெஃப்ரி, ரஞ்சித்து எல்லாரும் போய் அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ கையை பிடிச்செல்லாம் முறுக்கி அடிச்சிருவோண்டா அப்படின்லாம் அந்த டப்பா சொன்னார். அதுக்கப்புறம் ராணுவுக்கு அடிபட்டுது. அதுக்கப்புறம் பாஞ்சு போயிட்டு இப்படியெல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் மாறுவார். என்ன ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்கவங்க உருட்டுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்கில் முத்துவை போட்டு லாக் பண்ணதில் விஷால் அண்டு அருண் 2 பேர் பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்க. வெளியே வர முடியல, பயங்கரமாக போராடி வந்துட்டு இருந்தா அப்படி. இப்போ அவ்வளோவும் பண்ணுவாங்க. கடைசியில் ஏன்டா இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வேற பண்ணுருவாங்க. நீங்கள் முதல்ல இந்த ஜெஃப்ரி டீமில் வருவோமே, இங்கே என்ன பண்ணுற? கல் டவர் கட்ட சொன்னால் கல் எடுத்து அந்த டவருக்குள்ளே வந்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறான். இப்படி உள்ள கல்லை வச்சுட்டுன்னா நீ தள்ளாவும் அது விழாது ஒன்று. அப்படி பண்ணலாமா? அது ரூல் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து பார்த்துட்டு சொல்லும்போது ரஞ்சித்தை கத்திக்கிட்டு ஏறுறான் இவன். இவன் ஏறுறான்னா பின்னாடியே வந்து அங்கே இன்னொன்று ஏஞ்சல் வேஷம் போடுற ஒரு டெவில் இருக்குல்ல, அன்ஷிதா. அவங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தம் மேலே யாருமே தப்பு பண்ணலையா, எதுவுமே பண்ணலையா, அதுவுமே பண்ணலையா, சம்மந்தம் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பாருங்க பவித்ரா, அவங்க கடிச்சிட்டு கடிக்கலாமா? ஏம்மா கொஞ்சமாவது அறிவு வேணவா? நீங்கள் ட்ரெஸ்ஸு விலகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு இறுக்கி டைட் பண்ணுறாங்க அன்ஷிதா மஞ்சரியை. ஜாக்லின் வந்தால் 2 பேர் இவங்க மஞ்சரி ட்ரெஸ்ஸாக நிறைய விலகிச்சு போய் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா ட்ரெஸ்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இப்படி லாக் பண்ணும் போதும் அவங்களுக்குள்ள எம்மா விடுமா, எனக்கு வந்து நான் போக மாட்டேன் விடுமான்னா விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. அதே போல் இவங்க சொல்லும் போது ஜாக்லின் விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை டைட்டாக பிடிச்சிட்டிங்க, அதனால எனக்கு வேறு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை போட்டு கடிக்கிறது. கடிச்சிட்டாங்க மஞ்சரி. அப்போ அதை கூட எடுத்து வைக்கல, திரும்ப ஜாக்லினை கடிக்க போகிறாங்க. இங்கே என்ன கேம் நடந்துட்டு இருக்கீங்க? கேட்டால் எல்லாரும் ஒன்று ஒன்று பண்ணுறீங்க. எனக்கும் தோணுச்சு, நீ வேணா கடிச்சிக்கிறியா அப்படின்னு. இந்த பவித்ரா, கடிச்சிக்கிறியாவா? என்ன என்ன விளையாட்டு, என்ன கேம் நினச்சி வந்துருக்கிறாங்க இவங்க. நீ வேணா கடிச்சுக்கம்மா, எனக்கு அதம்மா தோணுச்சு, எல்லாரும் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒவ்வொன்று பண்ணுறாங்கல்ல, எனக்கு கடிக்கணும்னு தோணுதுமாவா. இதை நியாயம் வரப்படுத்துறாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல். பேசிக் காமன் சென்ஸ் வேணா, கடிக்கலாமா போயிட்டு? நீ என்னால் முடியல மூச்சு தின்னுறது விடுங்கன்னா விட்டுற போகிறாங்க. ஆனால் இப்படி அந்த பக்கம் அஞ்சுது. அதுக்கு மேலே ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, மஞ்சரியை வந்து முடியல விடு, கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லும்போது நான் போக மாட்டேன்னும் போது விடுறாங்க, லூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டைட் பண்ணுறாங்க. இப்போ அன்ஷிதா இன்னொரு இடத்துல நான் உனக்கு விட்டேன்ல, அதே போல் வந்து இப்போ என்னால் முடியல கொஞ்சம் விரு அப்படின்னு சொல்லி இவங்க தான் லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்களே வந்து சரி ஏதோ கை வலிக்குது போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த லாக்கை எடுத்துகிட்டு இன்னொரு லாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மந்திரி அங்கேயே ஸ்டாப் பண்ணாங்க. ஏய், என்ன கேட்டுட்டு நீ எனக்கு லாக் வேற போடுவியா? இன்னொரு லாக் ட்ரை பண்ணுறதுக்கு நான் உனக்கு விடணுமா அப்படின்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறத வந்து அங்கங்கேயே நிறுத்தி கேட்குறாங்கல்ல மஞ்சரி, அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக கேட்குறாங்க அங்கே.
இதில் தீபக் வந்து ஜெஃப்ரி மஞ்சரி வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க. போடுன்னு தீபக் சொல்கிறாரு. அவர் அந்த பக்கம் போடுன்னா அவங்க இந்த பக்கம் போட்டாங்க பின்னாடி. ஜெஃப்ரி போயிட்டு பார்த்தீங்கன்னா முத்து டவரை வந்து உதைக்கிறான். அதனால கடுப்பான அந்த டீமில் இருக்கிற தீபக் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஷிதா அந்த டவரை வந்து கலைக்க வர்றாரு. தள்ளுமா தள்ளுமா தள்ளுமான்னு சொல்லிட்டு தான் தள்ளுறாரு அவர். ஆனால் இவங்க விட மாட்டுறாங்க. ஜெஃப்ரி கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்க தூரமாக போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க போல. இவர் தள்ளுறாரு. இந்த பக்கம் டவர் உழுது. அவங்க இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோ கூட நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ட்விட்டரில். ப்ளஸ் எபிசோட்லையும் திரும்பி ரிவைன் பண்ணியும் பார்த்தோம். அதில் இந்த பக்கம் எந்த கல்லும் வரல. அருண் கிராஸ் ஆகுறாரு. அருண் கிராஸ் ஆகும்போது ஏதாவது கல் பட்டுச்சான்னா ஒன்றும் படல. அருண் டக்குன்னு அப்படி கிராஸ் ஆகிடுறாரு. கல் இங்கே படவே இல்லை. தீபக் தள்ளுறது இந்த பக்கம். இந்த பக்கம் அடிபட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல. என்ன ஜெஃப்ரி ராணாவை சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜெஃப்ரியுடைய பாடி வந்து இந்த ஷோல்டரில் இடிச்சுது. அவன் எலும்புடா எலும்புடான்னு கத்தனான் விழும்போதே. ஆனால் விழும்போது இந்த ஷோல்டர் கீழே தரையில் பட்டுது. ஜெஃப்ரி வந்து அதுதானே தரையில் பட்டுது. அவன் இந்த பக்கம் ஷோல்டரை பிடிச்சிக்கிறான், நடிக்கிறான் அப்படின்னாங்க. இந்த அன்ஷிதா கூட சொன்னாங்கல்ல நடிக்கிறான்னு. ஆனால் இப்போ அன்ஷிதா நடிக்கிறாங்க பாருங்க. இதை ரயான் நோட் பண்ணிட்டான் பாருங்க கரெக்டாக. நம்ம வீடியோவை ரிவைன் பண்ணி பார்த்தாலும் வந்து க்ளீனாக தெரியுது இந்த பக்கம் கல் வரவே இல்லை. தீபக் புஷ் பண்ணுறது இந்த பக்கம். இங்கே அடிபட்டா இங்கெல்லாம் வலிக்காது. இவங்க ராணவை சொன்னாங்கல்ல, ராணவுக்கு லாஜிக் இருக்குது. ஜெஃப்ரி தான் இங்கே இடிச்சது. ஆனால் இவங்கள வந்து கல்லே வரல இந்த பக்கம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு எப்போ டவர் கலைஞ்சிரும் கல்லெல்லாம் போய்டுன்னு தோணுதோ இப்போ ஒரு கேம் ஆடுறாங்க பாருங்கள். கேம் பாஸ் பண்ணணும். இப்படி அடிபட்டா கேம் பாஸ் பண்ணுவாங்க. தீபக் வந்து பயந்து போயிட்டு ஏமா என்னமாச்சு மெடிக்கல் ரூம் போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதை தாண்டி ஒரு கரிசனத்தோட வந்து எங்கே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட வந்தா ஒன்றும் இல்லை சின்ன அடிதான். அதெல்லாம் பரவாயில்ல தொட விடாமல் போகிறாங்க. அவங்க வீக்கமே இல்லை. பட்டாதானே வீக்கம் வரும். என்ன நடிப்பு இது. நம்ம தான் சொன்னோமே இது ஒரு டுபாகோரு அப்படின்னு. ஏன்னா அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்கில் அப்பட்டமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கல்ல. அவனை ஜெஃப்ரியை தோப்புக்காரனை 100க்கு மேலே போட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின் தப்புன்னு சொன்னதும் யாரும் இதை பண்ணக்கூடாது, குட்டிச்சாத்தான் நின்னாடி கேம் ஆடுறீங்க அப்படின்னு ஐயோ என்னால் முடியலன்னெலாம் ஓடினாங்கல்ல இந்த வன்ம குடோன். அப்போ அந்த மாதிரி தான் அங்கேயே எக்ஸ்போஸ்டு. இப்போ திரும்ப வேற நடிக்க வர்றாங்க. விஜேஎஸ் கேட்டார்னா அங்கே வாயே வராது பேசுறதுக்கு. ஏன்னா பேசினா வந்து மாட்டிப்பாங்கல்ல. பேசுகிற மாதிரி தமிழ் வராத மாதிரி நடிப்பாங்க. இங்கே என்னமா பேசுகிறாங்க கத்துறாங்க. அவங்கதான் பாருங்க விஷால் கேப்டன். அவன் ஒரு நடிகன், உலகமாக நடிகன். அவன் பார்வையில் வந்து அசீனா தெரியுறாங்களாம். அசீனுங்கிறான் அன்ஷிதாவை. எதுக்கு அசீன் சொல்கிறான்னு தெரில. ஒருவேளை தர்ஷிகா வேற பேர் சொல்லிட்டு இருந்தால, வேற ஹீரோயின் பேர் ஏதோ சொல்லுவான் ராஷ்மிகாவா. அப்போ இவர் கண்ணில் அன்ஷிதா வந்து அசீனா தெரியுறாங்களாம். அது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நமக்கு அப்படி தெரியல. அவர் கண் வழியாக பார்க்கணும் போல இருக்கு. அங்கே பேசும்போது அன்ஷி அங்கே வந்து ஜாக்லின் வந்து பேச வந்தா ஜாக்லின் அப்படின்னு கத்துறான். ஜாக்லின்னு அதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அது என்ன அங்கே வந்து அன்ஷின்ற இங்கே ஜாக்லின்னு இவர் ஒரு லாஜிக் சொல்கிறாரு. இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, நீ தூரமாக இருக்கிற அப்படின்னு. அது சரிடா. பவித்ராவும் அங்கே தானே இருந்தாங்க. பவித்ரா கூட கத்துறாங்க பவி அப்படின்ட்டான். ஆனால் அன்சீன் வரும்போது அன்ஷி அப்படின்றான். அசீன். அந்த பார்ஷியாலிட்டி அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சது இல்லை. இப்போ அதனால தாங்க 2 மக்குங்கள் இருக்காங்க. இந்த டப்பா இருக்காருல்ல, டப்பாவும் சரி இந்த விஷாலும் சரி. இவனுங்க ஏன் அங்கே அடியால் வேலை பார்த்தானுங்க. ஜெஃப்ரி டீமுக்கு அன்ஷிதா டீமுக்கு எதுக்கு இவங்க அடியால் வேலை பார்க்கணும். அடியால் வேலை தானே பார்த்தானுங்க. ஏன்னா அலைன்ஸ் போட்டால் ஏன்டா அதில் கொஞ்சமாவது பாதியாவது உங்ககிட்ட இருக்கணும்ல. வெறும் 6 கல் தாங்க இருக்குது. எப்படி 6 கல் தான் வந்தது. இப்போ அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தானே வந்து அவன் வந்து அழுகுறான். ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க டே, இதெல்லாம் பண்ணாதீங்கடா. டே எங்கள் அப்பா என்ன நடிப்புடா டேய் சாமி. நீ காலையிலேருந்து போய் டான்ஸ் எல்லாம் அண்ணுதீங்களேடா. போயிட்டு ரஞ்சித்தை வந்து வெறுப்பேற்றுறானுங்க, இந்த பக்கம் தீபக்கை வெறுப்பேற்றுறாங்க. விஷாலும் சரி அருணும் சரி போய் முத்து எப்படி லாக் பண்ணாங்க பார்த்தோம். அதெல்லாம் குறை சொல்ல, எல்லாம் ஓகே. அப்படியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்னவோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணுறீங்க. ரஞ்சித் வந்து வேணும்னு கல்லை போடல, அவர் பின்னாடி ரயான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை பாஸ் பண்ணுறதுக்கு வேகமாக தூக்கி போட அது வந்து டப்பா கையில் விழுது. டப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, கல் கையில் பட்ட உடனே வலிகள்லாம் துடிக்கணும், அதெல்லாம் பண்ணல. அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கல்லை எடுத்துகிட்டு ஓடினாரு. சரி கல் எடுத்துகிட்டு ஓட்டான். அப்புறம் எங்கே அடிபட்டுச்சுன்னு பார்த்தா அது கல் கையில் பட்டு தான் பார்த்துட்டோம். இவன் எடுத்துகிட்டு நார்மலாக தானே ஓட்டிருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அங்கேருந்து சவுண்டு வருது. அடிபட்டுச்சுன்னு அப்படியெல்லாம் போய் அங்கே போய் அலர்ட் ஆகிட்டு சரி அடிபட்டுச்சேன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு பார்த்தா கேமை நிப்பாட்டு. அப்போ இன்னொரு டம்மி இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூப்பில், கோமாளி. இந்த சவுண்டு நேராக அங்கே போயிட்டு வந்து டவரை எட்டி உதைக்கிறாங்க. முத்துக்குமரன் அந்த டவரை எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கும் போது எட்டி உடைப்ப. இப்போ அவர் வந்து கேட்குறாரு நக்கல், நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களே அப்படின்னு. நோ அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு வேற சொல்லுது. அதாவது குறும்படத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாச்சனா இந்த சவுண்டு
அதான் இனிமேல் என் பேர் சொல்லி கூப்பிடாது அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. சரின்ட்டாங்க சாச்சனா. ஆனால் இவங்க அப்படியே அடுத்த நிமிஷம் வெளியே வந்து ரயான் கிட்ட உருட்டியிருப்பாங்க. அதை நீ எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்னு. அங்கேயே மாற்றி பேசினாங்களா. இல்லை பொய்லாம் ரொம்ப சாதாரணமாக வருது. தீபக் கிட்ட நேற்று நான் க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை அப்படின்னாங்கல்ல. அங்கே இப்போ இங்கே பொய் ரொம்ப சாதாரணமாக வருது சரளமாக. அது பேசும்போதே குறும்படம் போடணும் இவங்களுக்கு. மற்றவங்களுக்காக நடந்த உடனே பார்க்கணும், செக் பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் செக் பண்ணவே தேவையில்லை. ரன்னிங்லே அப்படியே பொய் சொல்லுவாங்க, அடிச்சு விடுவாங்க இஷ்டத்துக்கு. அதை வேற இல்லைன்னு வேற உருட்டுவாங்க. அது பார்க்க முடிஞ்சுது. ஒரு இடத்துல ரஞ்சித் வந்து சவுண்டை பிடிக்கணுன்னே பிடிக்கல. அவர் பாட்டு நான் கேம் ஆட்டிருக்கேன், அமைதியாக உட்கார வேண்டியது தானே. நேராக அங்கே போய் ரஞ்சித் டவரை வந்து எட்டி ஒதுக்கிறாங்க, அந்த ஜாக்லின் டவரை. அப்போ சும்மா இருப்பாரா? கடுப்பாக வரல. அவர் வந்து புஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடி போய் விடுறாங்க. அவ்வளோதான். இன்னும் தூக்கி கூட தூரமாக போட்டிருப்பாரு. ஏன் சொல்கிறேன்னா, போய் எட்டி எட்டி உதைக்கிறது நீங்கள் போனீங்கன்னா அப்போ தள்ளுவாங்கல்ல, உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவீங்களே. இதில் ஒரு காமெடி ஒன்று, அந்த காமெடி போட்டிருக்கலாம், போடவே இல்லை. விஷால் வந்து கலாச்சிட்டு இருந்திருப்பான். அவன் என்டர்டைனர்னு சொல்லியிருக்கிறான்ல. அதில் இப்போ மட்டும்தான் ஒரே ஒரு காமெடியை நான் பார்த்தேன் இந்த சீசனில். அதில் அவன் சொல்லியிருப்பான், எல்லாரும் அவங்கவுங்க டவரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க, இங்கே நானும் அருணும் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஃபெண்டரை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை காட்டுவாங்க. ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறது தான் இவனுங்க வேலை. இதில் அருண் வந்து வாயை விட்டு அவர் வேற செம்ம மாட்டிட்டு போயிறாங்க. அடுத்து பாடுறான், நாங்கள் டவர் கட்டுறோம் பாடுறா, எங்கள் டிஃபெண்டரை சென்டரில் உட்கார வச்சு சுற்றி டவர் கட்டுறோம் பாடுறான். முத்து வந்து அதுக்கு சொல்லியிருப்பாரு, டே அதுக்கு அர்த்தமே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து யாரோ சொன்னாங்க, என்ன ஜீவ சமாதியாடா கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கல்லறையாடா கட்டுறீங்க அப்படின்னு கேட்டதும், ஐயோ என்னடா ஒரு காமெடி சொன்னால் வந்து அது காமெடியை கொலை பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீ கொலை பண்ணுறது தான்டா காமெடியாகவே சொல்லிட்டுருக்குற அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லெவலில் தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இருக்குது. ஆனால் போய் மற்றவங்கள சீன்றது இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் ராணா ஒரு கவுண்டர் போட்டால, அது செம்ம கவுண்டர் இல்லை. பிக் பாஸ் வந்து அந்த டைரக்ட் நாமினேஷன் அப்போ சொன்னார், அடுத்த வாரம் நீங்கள் இங்கே உள்ளே இருக்கிறதும் வெளியே போகிறதும், அதாவது விஷால் வந்து அப்போ கலாச்சிருப்பார் நினைக்கிறேன், அடுத்த வாரம் நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்லுவார், அடுத்த வாரம் ராணாவும் நீங்கள் இருக்கிறதும் வெளியே போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னாருல. செம்ம கவுண்டர், குட் ஒன் அப்படின்னு தான் சொன்ன. முத்து சொல்லும் மாதிரி சொல்லணுன்னா நல்லா இருந்தது. செமையாக சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். அதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ராணாவுக்கு வந்து ஒரு நல்ல டைம் இது. இதில் காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் அக்கா, நான் வந்து சாரி கேட்க மாட்டேன்லாம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ரிவைன் பண்ணி பார்க்கணும், டாக்டர் சர்டிஃபிகேட்டை தான் கேட்கல இவங்க. இல்லை நான் டாக்டரே ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அடுத்து என்ன சொல்லுவாங்க, இந்த சவுண்டு டாக்டரே ஃபேக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் தானே போனோம் இப்போ அடுத்து. ஏன்னா முதல்ல அடிபட்டா நடிக்கிறான் அப்படின்னுங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கோன்னு, அப்பயும் நடிக்கிறான், நீங்கள் ரிவைன் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னுங்க. அப்புறம் கட்டோட வந்துட்டான், 3 வாரம் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போவும் நடிக்கிறான், நான் வந்து கேட்க மாட்டேன், எனக்கு இம்ப்ரெஷன், எனக்கு அந்த மாதிரி கன்வே ஆச்சு. என்னென்ன உருட்டுறாங்க. முத்து சொன்ன மாதிரி தான் நொண்டி சாக்கு எல்லாம், சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தன். இவனுங்க எல்லாம் என்ன சொல்லிட்டானுங்க, அப்போ முத்து கூட தான் தோணுச்சு, முத்துக்கு தோணுனதை முத்து தான் சொன்னான், நீ யாரும் வந்து சொல்ல, முத்து தான் சொல்கிறான். பவித்ராவுக்கு தோணுச்சுன்றாங்க. மஞ்சரி வந்து அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்ல எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனாலும் அவங்க சாரி சொல்கிறது மாதிரி சொல்கிறது தப்புன்றாங்க. மனசில் தோணுனதுக்கு ஒருத்தவங்க வந்து சாரி கேட்குறாங்க. இப்போ எனக்கு தோணுச்சு, எனக்கும் தோணுச்சுடா, நானும் வந்து சாரி கேட்டேன் உங்ககிட்ட, அவரும் சாரி கேட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வெளிப்படையாக சொன்னவங்க, ஜெஃப்ரி, அன்ஷிதா, அந்த சவுண்டெல்லாம். இவங்கெல்லாம் முதல்ல காலில் விழுந்து கதறணும்ல, டேய் நான் தப்பு பண்ணிட்டேன்டா, பாவம் பண்ணிட்டேன்டா, நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன்டா, ஆனால் உண்மையாகவே உனக்கு அடிபட்டுருக்கான்னு கதறிருக்க வேணாம். ஏன்னா இவங்களாம் ஓப்பனாக சொன்னவங்கல்ல. ஜெஃப்ரி அன்ஷிதா கூட கேட்டாங்க மன்னிப்பு, அது ஃபார்மாலிட்டி கேட்டாங்களோ இல்லை எதுக்கோ கேட்டாங்கல்ல, அதை கூட கேட்காம இருந்துட்டு இப்போ அவன் சொல்கிறான் ராணா வந்து, நீ ஆப்போசிட்டில் இருந்து பாரு என் பெயின் என்னன்னு, எனக்கு மற்றவங்க கத்துனதை கூட கேட்கல, நீ கத்துனதான் ஹெவியாக கேட்டுது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ கூட ஒப்பு கேட்குறாங்க, அப்படி உனக்கு பெயினாக இருந்தா சாரி. நான் திரும்ப சொல்லணும்னா, சாச்சனா அன்னைக்கு வந்து நீங்கள் அழும்போது எனக்கு சிரிப்பாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ ஒப்பாரி வச்சாங்க அந்த சவுண்டு. அப்போ அதே இடத்துல நம்ம ஒருத்தரை சொல்கிறோமே, அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா இந்த மாதிரி வருமா திமிர் பேச்செல்லாம்? அது வருது பாருங்க, இதுதான் ஒரிஜினல் சவுண்டு. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை அடிபட்டுருச்சு, உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு இருந்த அப்படி நம்ம டப்பா. ஒரு டப்பான்னு சொல்கிறது காரணம் அதுதான், இஷ்டத்துக்கு ரோல் பண்ணுறது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேஷம் போடுறது கூட. இப்போ இவனும் சென்ட்டான்ல விஷாலும்,
அழுகுறாங்கல்ல பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்கடா அப்படின்னு. இப்போ இவனுக்கு எந்த மாதிரி விளையாடினாங்கன்னு எடுத்து பார்த்தா அந்த மாதிரி விளையாடவும் செய்கிறானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பையும் போடுறானுங்க. இதில் யாரா நீங்கள்? இந்த நடிப்பை போடுறது டப்பா தானே போட்டு இருந்தாரு. அழுகிறது சவுண்டு, நடிப்பை போடுறது டப்பா. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவங்க 2 பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த விஷாலும் பார்த்தீங்கன்னா அவன் அழுதுட்டு இருக்கான் சேர்ந்து. சரியான கோமாளி கேங் அப்படின்னு தான் சொல்லணும். அடியால் வேலை தான்டா பார்த்துருக்கீங்க ஜெஃப்ரி டீமுக்கு. அதனால தான் அவங்ககிட்ட அவ்வளோ கல் இருக்குது. அலையன்ஸில் வந்து ஈக்குவலாக வரணும், இல்லை கொஞ்சமாவது வரணும், இல்லை வரலையே. ஸோ இப்போ அங்கே நடித்தது, அங்கே பார்த்துட்டு அடுத்து கடிச்சிட்டு கத்துறாங்க இவங்க. எப்படிங்க மனசு வருது பவித்ரா கடிச்சிட்டு கத்துறதுக்கு? அதே தான் அன்ஷிதா பாருங்க. இந்த ஜெஃப்ரி வந்து கல் எடுத்து ஒழிச்சு வைக்கிறான். அவர் ரஞ்சித் வந்து கண்டுபிடிச்சோன்னா இவன் கத்துறான். என்ன அதை எடுத்து வச்சிட்டோம்ல. இவங்க தப்பு பண்ணுவாங்களாம், தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் வந்து கேட்டான், சரி ஓகே அதான் சொல்லிட்டல்ல என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறியா, என்ன ஃப்ரேம் பண்ணுறியா, என்னது இதெல்லாம் நீ பண்ணுவ, அதை வந்து ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டே இருப்பாங்களா? இந்த 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க, ஒரே சிந்தனை இருக்காங்க பாருங்க. அதை சொல்லவே கூடாதான், இஷ்டத்துக்கும் கத்துறாங்க. தப்பு பண்ணிட்டு உங்களுக்கு திமிரு வேற, இவ்வளோ பேச்சு வேற வருதா உங்களுக்கு? அதுதான் ஜாக்லின் கேட்குறாங்க. நீ தப்பு பண்ண, எடுத்து ஒழிச்சு வச்சது தப்பு, ரூல் பிரேக்கு. ஆனால் இங்கே வந்து சத்தம் போட்டு சொல்லுங்கிற, மிரட்டிட்டு இருக்கு, இல்லை திட்டுற கத்துற. தப்பு பண்ணவனுக்கு எங்கேருந்து வருது இவ்வளோ தைரியம் கத்துறதுக்கு? அப்போ உங்களுக்கு இயல்புலேயே அது வருதா? அது ஒரு தப்பாகவே உங்களுக்கு தெரியலையா? மற்றவங்க பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா இவங்க? அதான் மஞ்சரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே நமக்கு எபிசோடில் போடும்போது விஷால் சொல்கிறத காட்டுறாங்க. ராணா உனக்கு அடிபட்டது வந்து நல்லது, இதுவே ஜெஃப்ரிக்கு அடிபட்டு இருந்திருந்தா இவங்க பார்க்குற பார்வை, அதை எடுத்துகிட்டு வந்து போர்ட்ரே பண்ணுற விதம் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ராணவுடைய பலம் அப்படி பலசாலி மாதிரி தெரிகிறான் பார்க்குறதுக்கு உருவத்தில். இங்கே ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா நோஞ்சா மாதிரி இருக்கிறான். ஸோ அப்போ வந்து அவன் பயங்கரமாக இவனை அடிச்சிட்டோம், அவன் தான் பண்ணான், அவன் பண்ணவே இல்லைனாலும் அவன் தான் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. நல்ல வேலை, அது ராணவுக்கு நடந்த நல்லது தான் நிஜமாவே. அதில் முக்கியமான ஆளை யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? இந்த சௌந்தர்யா, அன்ஷிதா, பவித்ராவும், அருண், விஷால், இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல ராணவ் தான்னு. அவ்வளோ மோசமாக யார் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்டு அப்படி உருட்டுறது. அது இவங்க பண்ணுற தப்பெல்லாம் அப்படியே கடந்து போயிடணும்னு நினைக்கிறாங்க. இதே போல தான் அது தர்ஷிகாவும் இருந்தாங்க. ஏமா மாதிரி திருடணுன்னா அது திருட்டான், ஓகே எனக்கு தோணுச்சு, சாப்பிட்டேன், ஓகே சரி விடுங்க அதையே பேசிட்டு இருக்காதீங்க. வேற எதாவது பேசுவாங்கல்ல, மற்றவங்க ஒன்றா மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கல்ல. அதே முத்து பண்ணும்போது அவங்க தர்ஷிகா பண்ணாங்கல்ல, அவன் விளையாட்டாக ஒன்று பண்ணதுக்கு வந்து அவன் உணரலை, கில்ட்டு ஃபீல் பண்ணல அவன் அப்படின்லாம் சொன்னாங்க. அவன் ஃபேஸில் தெரில அப்படின்னாங்கல்ல. ஆனால் இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதே தாங்க இந்த பவித்ராவும் பண்ணுறாங்க, அதே தான் அன்ஷிதாவும், அதே தான் ஜெஃப்ரியும். மோசமான கேரக்டர்ஸில் இதெல்லாம். ஒரு தப்பை நீங்கள் பண்ணுவீங்க, டப்பா மாதிரி தான். இன்னும் தப்பை இவங்க பண்ணுவாங்க. ஆனால் யாருன்னா சுட்டி காட்டினா சரி விடு. ஆனால் அதே தப்பை இன்னொருத்தர் பண்ணாங்கன்னா, இல்லை பண்ண மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட, இந்த சவுண்டு மாதிரி தோணுச்சுன்னா கூட, ஆனால் இஷ்டத்துக்கு வந்து வார்த்தையை விடுவாங்க. இவங்கள சொன்னால் ஃப்ரேம் பண்ணுறது. ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் அது ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை, அது நார்மலாக சொல்கிறது. ஸோ அவ்வளவு மோசமாக விளையாடி இருக்கிறாங்க. இதில் தீபக்கை ஒரு இடத்துல லாக் வேற போட்டாங்க அவன் ஜெஃப்ரி. அதனால தான் சொல்கிறேன், ஏற்கனவே வந்து பொம்மை டாஸ்கில் ராணவை வந்து இப்படி குத்துனான் எல்போவில், கன்னத்தில். ஆனால் குத்தவே இல்லை, அது ஷோல்டரில் பட்டுச்சு அப்படின்னா. அங்கே சிக்னல் கேட்டுட்டு தான் அடித்தான், வாண்டடாக அடித்தான். அப்போவே ரெட் கார்டை கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காதனால இப்போ தீபக் கால் உள்ளே விட்டுட்டு தள்ளுறான், புஷ் பண்ணுறான். அது க்ளீனாக தெரியுது. ஆனால் வந்து அண்ணா சாரிண்ணா நான் வேணும்னு பண்ணல, நான் நடிக்கிறான் உடனே. அப்போ இவன் ராணவியும் இது வேணும்னு தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுது இல்லை நமக்கு. ஏன்னா 1-2 நடக்கும்போது 3 நடக்குது இல்லை. ஸோ அவனும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கான். இந்த முறை சிவியராக வார்னிங் இருக்கணும், நம்ம வார்னிங் இருக்கணும்னு சொல்லுவோம். அவர் வந்து ஜெஃப்ரி வெல் பிளே ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த முறை அதை பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் அந்த எல்லோ கார்டாவது எடுத்து காட்டுங்க சார், குறும்படம் தான் போட மாட்டேறீங்க, இதையாவது பண்ணுங்க சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அன்ஷிதா குறும்படம் போட்டு கிழிக்கணும். நான் என்ன நடிப்பு இது? அப்போ இவங்க வந்து நடிக்கிறான்னு சொல்லும் போதே நம்ம சொன்னோமா, யாரெல்லாம் என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அதெல்லாம் தான் அவங்க அப்படின்னு. இந்த சவுண்டு நடிக்கிறான்னு சொன்னாங்கல்ல, அவன் வந்து தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறான்னாங்கல்ல, அது அவங்க தெரியணுன்றதுக்காக பண்ணுறது. அன்ஷிதா வந்து நடிக்கிறான்னு சொன்னாங்கல்ல, நடிக்கிறது எல்லாம் இவங்க தான். இங்கே அடிபட்டுச்சான், கல்லே அந்த பக்கம் வரல, எப்படி இங்கே அடிபடும்? அதனால தானே வந்து இன்னொருத்தர் தொட்டு பார்க்க வந்தாலும் ஓடுற தெரிச்சுக்கிட்டு உள்ள மெடிக்கல் டீம்லேருந்து இப்போ சொன்னால் மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? ஏற்கனவே கமல் சார் மாதிரி ஷெரீனாவை போட்டு உடச்சிருக்கிறாரு.
பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மெடிக்கல் விஷயத்தில் இஷ்யூவில் பொய் சொல்கிறீங்கன்னு. அந்த மாதிரி விஜய் உடைக்கணும். உடைப்பாரா? ரஞ்சித் வந்து மறைவாக என்ன பேசினான்றதை போட்டு உடைச்சார்ல, அந்த மாதிரி இதையும் உடைக்கணும். அன்ஷிதா நீங்கள் பொய் சொல்கிறீங்க அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் அதை ஸ்ட்ராங்காக பேசுவோம். ஆனால் ரொம்ப அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாங்க அன்ஷிதா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி டாஸ்கில் ரொம்பலாம் நடிக்க முடியாது, வேஷம்லாம் போட முடியாது. அப்புறம் நடுவில் ரயான் அண்டு விஷால் இந்த பஞ்சாயத்து வந்தது இல்லை. இந்த பஞ்சாயத்தை சொல்லணுன்னா அவன் வந்து விஷால் வந்து ரூல் பிரேக் பண்ணுறடா நீ அப்படின்னு சொல்லும்போது, இவர் விஷாலை சொல்லும்போது அப்போ ரஞ்சித் வந்து என்ன பண்ணாரு தள்ளினாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் வந்து பெண்கள் எல்லாம் இருக்காங்கடா பார்த்துடா கல்லை போடாதீங்கடா அப்படின்னு சொல்கிறான். அதில் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் கரெக்டு தான். நீங்கள் வந்து விளையாடும் போது நீங்கள் கல் போடும்போது அது காலியாக இருக்கும், நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்ப்பீங்க இப்படி போடும்போது. ஆனால் வேற எங்கே இருந்தோ ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற டைரக்ஷனில் ஓடலாம், அது மேலே பட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அது சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனால் பெண்கள்னு ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆண் டப்பா தாங்கிடுறாரு, ஆனால் மற்றவங்கன்னா தாங்க மாட்டாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. அது பொதுவாக பார்க்க வேண்டியதான், யார் மேலேயுமே போடக்கூடாது முதல்ல. ஆனால் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆளே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போடுறாங்கல்ல, அதை கூட நீ வந்து சொல்லக்கூடாது. நம்ம ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் போடுறது வேற. இந்த பக்கம் விளையாட்டில் போட்டியில் ஆளே கிடையாது, ஆப்போசிட்டில் எல்லாம் வேற வேற இடத்துல லாக் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கல்லை தூக்கி போடுறது வந்து ஏன்டா கல்லை தூக்கி போடுறீங்க அப்படின்லாம் உருட்டக்கூடாது. அது வந்து நடிப்பு, இங்கே நடிக்கிறது. அதுதான் விஷால் வந்து அங்கே பண்ணிட்டு இருந்தா அப்படி. அப்புறம் இப்போ ரெட் டீமை தூக்கிட்டாங்க, மிச்சம் 3 டீம் இருக்குது. இங்கேயே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் ஜாக்லின். ஆனால் என்ன ட்ரை பண்ணுறாங்க ஜாக்லின் தான் புரியல. அதனால தான் முத்துவும் அங்கே கடுப்பாயிட்ட அப்படி எண்டில். ஏன்னா இவங்க ஒரு அலைன்ஸில் இருக்கிறாங்க, அவங்க அலைன்ஸில் இருந்தாங்க. இப்போ அந்த பக்கம் கல் அதிகமாக போயிடுச்சு, இப்போ ஒரு டீம் வெளியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் அலைன்ஸ் போட்டிருக்கீங்களா ஆல்ரெடி. இப்போது அவங்க 3 பேரை பிடிச்சி லாக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கல்லை போய் எடுத்து ஷேர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம்ல, முடிஞ்சு போச்சு இல்லை, இவங்களும் அடுத்து அனுப்பிடலாம்ல. ஆனால் அதை பண்ணாமல் நம்ம அடுத்த ரவுண்டில் பண்ணுவோம். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம டீம் போடணும். அப்போ வந்து 6 பேர் இருந்தாங்க, இப்போ நம்ம 6 பேர் இருக்கோம், நம்ம டீம் போடலான்னா அப்போ முதல் நாள் வந்து இதே ரஞ்சித் அந்த பக்கம் தனியாக இருந்த மஞ்சரி கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்தாங்களே மொத்த கல்லையும். அப்போ என்ன ஈக்குவல் இருந்துச்சு அங்கே? 4-5 பேர் போய் எடுத்துகிட்டு வரல. அப்போ ஏன் ஜாக்லின் அதை கேட்கல? ஸோ இவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துப்பாங்களா? இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸு இன்றைக்கி வந்து விளையாடின விதம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சூப்பர். அவங்க டஃப் கொடுத்தாங்க. மஞ்சரி, அன்ஷிதா, விளையாட்டை பொறுத்தவரை சொல்கிறேன். முத்து வந்து இவங்க லாக் பண்ணாலும் அவர் வந்து ஊர்ந்து போயிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. பவித்ரா வச்சு அவர் பண்ணதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. பவித்ரா லாக் பண்ணிட்டாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா பவித்ராவை இழுத்துட்டே இங்கே ஒரு கல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுகிட்டே இருந்தார். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. அப்புறம் ரயான் வந்து அந்த கல்லை எடுத்தான்ல, அது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்தது முத்து பண்ணதில். ஏன்னா முத்து கான்ஷியஸாக இருக்கிற அப்படி, ஆனால் கூட இருக்கிறானே அவன் கான்ஷியஸாக இல்லையா? அவனுடைய ஹிஸ்ட்ரி ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது அவன் கான்ஷியஸாகவே தப்பு பண்ணுற மாதிரி இருக்கானே. லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணலங்கிறான், ராணவன் அங்கே அடிச்சுட்டு பொம்மை டாஸ்கில் இல்லைங்கிறான். இப்போ இங்கேயும் ஒரு சஸ்பெக்டாக தான் இருக்குது, அவன் என்ன பண்ணான் வேணும்னு பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ராணவுக்கு அடிபட்டதில்லை. அப்படி இருக்கும்போது முத்து கான்ஷியஸாக இங்கே கல்லை பக்கத்தில் வச்சுட்ருக்காரு. அவன் கல்லை பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு கல் இங்கே தான் தூரமாக இருந்தது, தூக்கி போகிற அளவில் தான் இருந்தார், வச்சுட்டு இருந்தார். அப்புறமா வந்து ஏன் பக்கத்தில் வந்ததுன்னா கை, இவன் வந்து லாக்கை வந்து மாற்றினான். ஃபஸ்ட்டு இங்கே பிடிச்சிட்டு இருந்தவன் அப்புறம் கழுத்தில் எடுத்து பிடிக்கிறான், இந்த ஷோல்டரோட சேர்த்து கழுத்தை போட்டு லாக் பண்ணும்போது அப்போ அவரோட கை வந்து தூரமாக இருந்தது, கிட்ட வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரகிளில் அவர் இன்ச் பை இன்ச்சாக எடுத்துகிட்டு அப்படியே நகர்த்தி கல்லை தூக்கி போட்டுடணும், பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முத்து பாதி தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படி. ஆனால் அது ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு. கூட விளையாடுறவனும் மோசமானவன் அப்படி இருக்கும்போது அவன் வேணுன்னே கூட அப்படி திருப்பிட்டான்னா என்ன பண்ண முடியும் இங்கே அடிபட்டுச்சுன்னா? ஸோ அதுக்கு தான் ரயான் வந்து எடுத்தா அப்படி. அதனால வந்து முத்து வந்து நான் கான்ஷியஸாக இருக்கிறோம், ஏற்கனவே 2 இடத்துல அதை சொன்னார். அவருக்கு அடிபட்டாலும் அதை வந்து வெளியே சொல்லாமல் கான்ஷியஸாக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மை, எல்லாம் ஓகே. ஆனால் அதே போல் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குல்ல, ரயான் வந்து பண்ணது அங்கே கரெக்டான விஷயந்தான். அந்த கல் எடுத்தது இல்லை, ராணவ் சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வந்து அவங்க தான் கான்ஷியஸாக இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் கல் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. அது இன்னும் இவங்களை கடுப்பேற்றுறதா இருந்தது. வந்து ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கவங்கள ஏன்டா நீ வேற தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை எடுத்ததெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவரும் கன்வின்ஸ் ஆகிட்டாரு முத்துவும் அதில். ஆனாலும் ஒரு கடுப்பு இருக்குது, இந்த டீம் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவங்களா காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீக்காக இருந்த மஞ்சரி, தனியாக இருந்த மஞ்சரிக்கிட்டே முதல் 5வது நிமிஷம் 4 பேர் போயிட்டு கல்லை எடுத்துகிட்டு வந்து கரெக்ட் அப்படின்னா, டீம்ங்க 2 டீம் அலைன்ஸு 2 டீம் அலைன்ஸு, இப்போ அதில் ஒரு டீம் வெளியேறிடுச்சு. இப்போ இது உங்களுடைய அட்வான்டேஜ். நீங்கள் கஷ்டப்பட்டு விளையாடி ஸ்ட்ரகிள் பண்ணி தானேங்க அவங்க வெளியே போனாங்க.
இப்போ அவங்க வந்து 2 டீமுக்கும் ஒரே ஆட்கள், இந்த ஆட்கள் இந்த ரெட் டீம் வந்து அவங்களுக்காக சேர்க்காம ஜெஃப்ரி டீமுக்காக சேர்த்தனால தானே அந்த பக்கம் அதிகமாக இருக்குது, 90க்கு மேலே இருக்குது கல். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து அதை வந்து வீக்கான ஆள் அடிக்கிற போகிறோம் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? அது கேமு. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. இப்போ இது நீங்கள் உங்கள் 2 பேரில் ஒருத்தர் நின்று இருந்தீங்கன்னா, ஒருத்தர் வெளியே போயிருந்தாங்கன்னா, அந்த 2 பேரும் சேர்ந்து உங்களை முடிச்சு விட்ருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது? அதை பண்ணி இருக்கணும் ஜாக்லின், ஆனால் அதை பண்ணல. ஸோ அதனால தான் எண்டில் வந்து பேசுகிறாங்கல்ல, இவர் முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருந்தா அப்படி 2 விஷயம் என்கிட்ட இருக்குது. ஒன்று, ஜாக்லின் நம்ம வழிக்கு வருதா பார்க்கணும். அதாவது ரயான் தான் வந்து அங்கே அது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை தான் அவரும் சொல்கிறார். அப்படி ரயான் தான் அங்கே தடையாக இருப்பான். வந்தாங்கன்னா அவங்கள எலிமினேட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் அப்புறமா விளையாடலாம். இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோம், எப்படியும் இவங்ககிட்ட போய் தோக்குறதுக்கு நம்ம வந்து ஜெஃப்ரி கிட்ட போய் டைப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். 2 சைடும் அந்த பிளான் இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஃபைனல் எனக்கு வேணாம், பட் நான் ஃபைனல் விளையாடணும் அப்படிங்கிற அப்படி. இந்த பக்கம் சேஃபாக இருந்தது ஜாக்லின் டீம் அப்படின்னு சொல்லாமான்னா அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தான். ரஞ்சித்தும் விளையாடினார் இன்னைக்கு, சும்மா சொல்ல முடியாது. ஆனால் இவங்க அளவு கம்பேர் பண்ணும்போது மாட்டல, லாக்கில் மாட்டல, அட்டாக்கில் மாட்டல. அவங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க, நமக்காக ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணார் அங்கே முத்துக்குமரன். இப்போ ஜாக்லின் கிட்ட தான் இருக்குது, அந்த டீம் கிட்ட தான் இருக்குது எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடிக்கிறாங்க, கேமை ஹோல்ட் பண்ணுறாங்க, கல் எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க, கடிக்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க அப்படின்னா அது வந்து டோட்டல் அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்குல்ல. அவங்க வீக்கான டீம் கிடையாது. அவங்கள எப்படி வீக்கான டீம்னு சொல்லுவீங்க? அவங்கள ஈஸியாக அடிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணி அடிக்கலாம், அவங்கள வெளியேற்றலாம், எலிமினேட் பண்ணலாம். அந்த முடிவை ரயான் எடுக்கிறாரா பார்க்கணும். ஏன்னா ரயான் எடுத்துகிற ஜாக்லின் ஆப்வியஸாக ஓகே தான் சொல்லுவாங்க. இப்போ ரயான் வந்து சொல்கிறாரு, கண்டுபிடிச்சிட்டாரு அன்ஷிதா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, முத்துக்குமரன் இந்த டீம் சேர்ந்தாங்கன்னா, அந்த டீம் ஜெஃப்ரி டீம் காலி. அவங்க காலி ஆகிட்டாங்கன்னா மிச்சம் இருக்குது இந்த 2 பேர். இதில் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் 3 பேருமே ஸ்ட்ராங்கு. இந்த பக்கம் ஜாக்லின் பண்ணுவாங்க, ரயான் பண்ணுவா அப்படி. ஆனால் இவங்க அளவுக்கெல்லாம் கிடையாது. அங்கே ரஞ்சித் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்காது, ஒன்றும் கூட இருப்பா அப்படி. ஃபிசிக்கல் ஹெல்ப் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நிச்சயமாக. அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ராங் டீம் இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது கேம் வைஸ் பார்க்கும்போது. ஆனால் இந்த விட்டு கொடுத்துட்றேன் இல்லை ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஒரு வேளை ட்விஸ்ட் இருந்தால் ஜாக்லின் டீம் ஜெயிக்கலாம். இதுவரை அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு ட்ரெயின்லாம் ஆகலை. அதனால் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது முத்து டீம் தான் ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்கிறாங்க. அடியும் நிறைய பட்டிருக்கு. ஸோ அதனால் இவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரயான் நல்லா விளையாடுவான், அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ட்விஸ்ட்டு நடந்தால் ஜாக்லின் டீமில் ஜெயிக்கலாம். இல்லை கரெக்டாக இந்த டைரக்ஷனில் போனாங்கன்னா முத்து டீம் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.